கண பவ சரி பின்ன பவ சரவண வீரா நமோ நம பவ சரவண நிர நிர நிரன வசர ஹணப வருக முருகா முருகா அண்ணா, எனக்கு ஒரு ஐயம். கேள் முருகா. நான் தங்களை பிரிந்து கைலாயத்தை விட்டு சென்ற பிறகு தாங்கள் அழுதீர்களா? வேறு நான் இங்கு மகிழ்ந்திருந்தேன் என்று நினைத்தாயா? உன்னை ஏமாற்றி விட்டேனோ என்று நான் குற்ற உணர்வில் குமைந்தேன். தம்பியை அழைத்து வாருங்கள் என்று நான் அன்னையிடமும் தந்தையிடமும் அழுது கொண்டே மன்றாடினேன். ஆனால் தந்தை மறுத்துவிட்டார். முருகன் எப்படி சென்றானோ அப்படியே அவனுக்கு வரத் தெரியும் என்று சொல்லிவிட்டார். அண்ணா, தங்களின் மன வருத்தத்திற்கு நான் காரணமாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். முருகா, உன் வருத்தத்திற்கு நானும் தானே காரணமாகிவிட்டேன். பரவாயில்லை, விடு. நீ மீண்டும் இங்கு வந்ததே எனக்கு போதும். அண்ணா, இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த மாங்கனியை தாங்கள் உண்டீர்களா? சுவையாக இருந்ததா? உன்னை என்னிடமிருந்து பிரித்த அந்த மாங்கனியை எப்படி என்னால் உண்ண முடியும்? அதை நான் எப்படி உண்ணுவேன்? எனில் எங்கே அந்த பழம்? தந்தையிடமே கொடுத்து விட்டேன். தந்தை அந்த கனியை உண்டாரா? அது குறித்து எனக்கு ஏதும் தெரியவில்லை முருகா. சுவாமி, முருகன் கைலாயம் திரும்பிவிட்டான். தேவர்கள் அனைவரும் அவனை சந்தித்து ஆசி வழங்கி வந்துள்ளார்கள். ஆனால் தாங்களும் இங்கே அமர்ந்து கொண்டு தீவிரமாக சிந்தித்தபடி இருக்கின்றீர்கள். அப்படி என்னதான் சிந்தனையோ? தேவி, நான் படைக்கும் ஜீவராசிகளை ஓரறிவு ஈரறிவு என தொடங்கி மனிதர்களை ஆறறிவோடு படைத்து விட்டேன். 7ஆம் அறிவோடும் 8ஆம் அறிவோடும் ஏன் புதிய ஜீவராசிகளை படைக்கக்கூடாது என்பதுதான் எனது சிந்தனை. 6ஆம் அறிவையே மனிதர்கள் முழுமையாக பயன்படுத்துவதில்லை. இந்நிலையில் நீங்கள் எதற்காக 7ஆம் 8ஆம் அறிவை பற்றி சிந்திக்கின்றீர்கள்? தேவி, புதிய படைப்புகளுக்கு வழிவகுப்பது நல்லதுதானே? உண்மைதான். ஆனால் தாங்களும் படைக்கும் கடவுள் மட்டுமே. முத்தொழிலையும் காப்பது முக்கண்ணன் ஈசனே. அதனால் இது குறித்து அவரிடம் ஒருமுறை ஆலோசிப்பது சிறந்தது. நானும் அதே சிந்தனையில்தான் இருக்கிறேன். கைலாயம் செல்லலாம் என்னும் சிந்தனையில்தான் நானும் இருக்கிறேன். நல்லது. ஆனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கைலாயத்தில் முருகன் இருக்கிறார். அன்று பேசியது போல் முருகன் குறித்து பேசி மீண்டும் பிரச்சனையை உண்டு பண்ணிவிடாதீர்கள். முருகனின் கோபத்தை குறித்து அறிந்தவர் அல்லவா தாங்கள்? தேவி, உன் கவலை தேவையற்றது. எனக்கும் முருகனுக்கும் என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது? ஈசனும் முருகனும் ஒருவரே என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகவே நான் ஈசனையும் முருகனையும் இணையாக பாவித்து வணங்குகிறேன். நான் வருகிறேன் தேவி. குருதேவா,
திருமண கனவை காண்பது ஆபத்திற்கான அறிகுறி என்று தாங்கள் கூறியது நனவாகிவிட்டது. ஆபத்தோடு வாழ்வதே அசுரர்களின் இயல்பு. நீ நடந்ததை கூறு. அந்த முருகன் மீண்டும் கைலாயம் திரும்பிவிட்டார். தந்தையே, நாம் ஏன் முருகனை கண்டு அஞ்ச வேண்டும்? அவனோடு யுத்தம் புரிய நாம் அவனுக்கு அறைகூவல் விடுப்போம். பானுகோபா, நம்மை காட்டிலும் யுத்தத்தின் மீது அலாதி விருப்பம் கொண்டவன் முருகன். மேலும் நம்மை விட அதீத சக்தி படைத்தவன். முருகனோடு யுத்தம் புரிய நாம் அழைப்பு விடுப்பது மிகப்பெரிய மூடத்தனம். நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தேவர்களிடையே ஒரு பேச்சு உலாவுவதாக நான் கேள்வியுற்றேன். முருகனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பிரம்மதேவர் விரும்பவில்லையாம். இந்த பிரச்சனையை நாம் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? கட்டளையிடுங்கள். செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். பார்வதி, முருகனின் பிரிவை எண்ணி அழுது கலங்கினாய். இப்போது உன் மைந்தன் முருகன் உன் அருகிலேயே இருக்கிறார். மகிழ்ச்சிதானே? இதில் என்ன சந்தேகம் சுவாமி? குழந்தைகள் இருக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி குதூகலமிடும் என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்களா? நான் மட்டுமா? முருகனை பிரிவை எண்ணி விநாயகனும் அல்லவா சோகத்தில் மூழ்கியிருந்தான்? தந்தையே, இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான அந்த கனி இப்போது எங்கே? அது தங்கள் வசம் உள்ளதா? இல்லை, அதை தாங்கள் உண்டு ருசித்தீர்களா? முருகா, நீயின்றி நான் அதை உண்டு ருசிப்பதா? அந்த கனி மாயமாக மறைந்து விட்டது. மறைந்து விட்டதா? ஆம் முருகா, அந்த கனி எதற்காக தோன்றியதோ அப்பணி செவ்வனே நிறைவுற்றது. ஆகவே மறைந்து விட்டது. எனில் அது ஞானப்பழம் அல்ல. நாரதர் நம்மை ஏமாற்றி இருக்கிறார், அப்படித்தானே? போலியான கனியை கொண்டு நம்மிடையே பூசலை உண்டு செய்து விட்டார் தேவரிஷி. அவரை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன். முருகா, நில். அது ஞானப்பழம் அல்ல என்று நீயே முடிவு செய்து விட்டாயா? சற்று பொறுமையாக உன் தந்தையின் கூற்றை கேள். முருகா, அக்கனியின் மூலம் இவ்வுலகிற்கு ஒரு பாடம் புகட்டப்பட்டது. அதாவது, குழந்தைகளுக்கு பெற்றோர்களே உலகம். மேலும் எனையன்றி வேறு எவரையும் துதித்து பாட மறுத்த புலவர் நக்கீரர் இன்று உன் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது, மேலும் இந்த ஞானப்பழமே தமிழ் கடவுள் முருகன் என்பதை இந்த உலகிற்கு எடுத்துரைத்துள்ளது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை அவ்வைக்கு எடுத்துரைத்ததும் அக்கணியே. மேலும் தமிழர் போற்றும் பழனி மலைக்கு அம்மலையில் உன் பக்தர்களாக இருக்கும் இடும்பனும் இடும்பியும் காவடி எடுக்க காரணமானதும் அக்கணியே. இப்படி அந்த கனியின் மகத்துவத்தை நான் பட்டியலிட்டுக் கொண்டே செல்ல முடியும். நான் ஒப்புக்கொள்கிறேன் தந்தையே. ஆனால் தங்களின் திருவிளையாடல்களுக்கு எல்லையே இல்லாமல் அல்லவா இருக்கிறது? முருகா, இது என் திருவிளையாடல் அல்ல, நம் திருவிளையாடல்.
நான் முன்பே கூறியது போல் நீயும் நானும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவரே. சரி, நீ சென்று உன் அண்ணனோடு விளையாடு. நாம் இருவரும் ஒருவரே என்று என் தந்தையான மகாதேவர் கூறியதில் எத்தனைதான் பொருள் பொதிந்துள்ளது. நான் சர்வேஸ்வரனையே பிழையாக கருதிவிட்டேனே. மேலும் சினம் கொண்டு சீறி தர்க்கம் செய்தேனே. தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த தெய்வீக கானம் நின்று போய்விட்டதே. சிவனும் பார்வதியும் நர்த்தனமாடுவதை நிறுத்தியிருக்க வேண்டும். பிரம்மதேவரே, நான் எதிரே இருந்தும் ஏறெடுத்தும் பாராமல் என்னை உதாசீனம் செய்துவிட்டா செல்கின்றீர்கள்? நான் சிறுவன் என்னும் அலட்சியம்தானே அதற்கு காரணம். தேவர்கள் யாவரும் என்னை கைலாயத்திற்கு அழைக்க பூலோகம் வந்தார்கள். ஆனால் நீர் மட்டும் வரவில்லை. அதேபோல் பூலோகத்திலிருந்து திரும்பிய என்னை நலம் விசாரிக்க கூட தங்களுக்கு எண்ணமில்லை. என்னை புறக்கணிக்கும் உமக்கு காலம் வரும்போது தக்க பாடம் புகட்டுவேன். வெற்றி, வெற்றி, மகத்தான வெற்றி. குருதேவா, கடும் சினத்தால் சிவந்த அந்த முருகனின் முகத்தை தாங்கள் கண்டீர்கள் அல்லவா? பலே பலே, நமது திட்டத்தை மிக அற்புதமாக அரங்கேற்றி விட்டாய். ஆக இது மிக பெரும் குழப்பத்தை விளைவிப்பது திண்ணம். உண்மை, உண்மை. பிரம்மதேவரின் சிரத்தை அந்த முருகன் துண்டித்தால் கூட வியப்படைய ஒன்றுமில்லை. ஹரஹர மகாதேவ், ஹரஹர மகாதேவ். வாருங்கள் பிரம்மதேவரே. தங்களின் வரவு நல்வரவாக இருக்க விழைகிறேன். பிரம்மதேவரே, காரணமின்றி தாம் கைலாயத்திற்கு எழுந்தருள மாட்டீர்கள். காரணத்தை யாம் அறியலாமா? மகாதேவா, 6ஆம் அறிவிற்கு அதீத சக்தி உண்டு. இந்த நிலையில் 7ஆம் அறிவையும் 8ஆம் அறிவையும் தொடர்ந்து படைத்தால் என்ன என்பதே எனது ஐயமாகும். பிரம்மதேவரே, 6ஆம் அறிவே 1000 அறிவுக்கான மகத்தான சக்தியோடு இருக்கிறது. மேலும் தியானிக்கும் போதும் உறங்கும் போதும் அறிவு அப்பாற்பட்டு நிற்கிறது. இந்நிலையில் அறிவினை மேலும் விஸ்தாரம் செய்ய ஏதும் அவசியமில்லையே. என் வெகுநாள் ஐயத்தை தீர்த்து வைத்து விட்டீர்கள் ஈசனே. நன்றி. பிரிந்த தங்கள் குடும்பம் மகிழ்ச்சியோடு ஒன்று கூடியதில் எமக்கும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஈசனே. நன்றி பிரம்மதேவரே. முருகன் வரவிற்கு பின்புதான் கைலாயம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. ஆம், இப்போது முருகன் எங்கே? இப்போதுதான் முருகன் கைலாயத்தை விட்டு வெளியேறினான். வரும் வழியில் தாங்கள் அவனை காணவில்லையா? இல்லை தேவி, ஏதோ சிந்தனையில் இருந்து விட்டேன். வரும் வழியில் நான் முருகனை காணவில்லை. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. பிரம்மதேவரே, உங்கள் கழுத்தில் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? எப்போதும் தாங்கள் மேல் நோக்கியே காண்கின்றீர்கள். யாரையும் வணங்க வேண்டாம் என்பதே இதற்கு காரணமா? இல்லை, நான்முகன் என்னும் பெருமிதத்தில் திளைத்திருக்கின்றீர்களா? நான் ஏன் வலிய சென்று வணங்க வேண்டும்? யாரையும் எதிரில் கண்டால் நான் வணங்குவேன். இல்லையேல் என் வழியே நான் சென்று விடுவேன். பிரம்மதேவரே, ஒரு கணம் நில்லுங்கள். ஓ, என்னிடம் கேள்வி எழுப்பியது முருகனா? நலமா குமாரா? மீண்டும் நீ உன் பெற்றோரோடு இணைந்ததில் எனக்கு அளவிலா ஆனந்தம் உண்டு. நீ கைலாயம் திரும்பும் வரை அன்னை சரஸ்வதி தேவியும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் பழங்கதை. இப்போது தாங்கள் இங்கே வந்த காரணத்தை நான் அறியலாமா? அது வேறு ஒன்றுமில்லை. படைப்பு தொழில் குறித்து மகாதேவரிடம் சற்று விவாதிக்க வேண்டியிருந்தது. எனக்கு அநேக பணிகள் உள்ளன. நான் புறப்படுகிறேன். ஏன் இத்தனை அவசரம்? நாம் சந்தித்து வெகு நாள் ஆயிற்றே. தற்போது தங்களின் பணிதான் என்ன பிரம்மதேவரே? இது என்ன சிறுபிள்ளைத்தனமான கேள்வி முருகா? 7 14 புவனங்களும் எனது படைப்புகளை குறித்து நன்கு அறியுமே முருகா. ஆனால் நீயோ இப்படி ஒரு அற்பமான கேள்வியை என்னிடம் எழுப்புகிறாயே. ஓ, என்னில் தங்களின் பணி மிக கடினமான அரிதான பணி இல்லையா? ஆம், இதில் என்ன சந்தேகம்? அது மிகவும் கடினமும் சிக்கலும் வாய்ந்த பணி அன்றோ? எனில் அதற்கு அளப்பரிய ஆற்றலும் ஞானமும் தேவை, அப்படித்தானே? அந்த ஞானம் தங்களிடத்தில் இருக்கிறதா பிரம்மதேவரே? மீண்டும் மீண்டும் சிறு பிள்ளை போல் நீ பேசுகிறாய் குமாரா. இந்த அரும் பணியை என்னிடம் ஒப்படைக்கும் முன் உனது தந்தை மகாதேவர் எனக்கு ஞானத்தையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்பித்தார். என்னுள் எழுந்த அத்தனை சந்தேகங்களையும் அவர் தீர்த்து வைத்தார். எனவே எனக்கு போதிய ஞானம் உண்டு இந்த தொழில் புரிய. எனில் தாங்கள் அனைத்தையும் அறிவீர்கள், அப்படித்தானே? அப்படித்தான். எனில் தாங்கள் வேதத்தின் பொருளை எனக்கு விளக்க இயலுமா? ஓ, இதே இடத்தில் நிறுத்துங்கள். தாங்கள் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை அறிவீர்களா பிரம்மதேவரே? அது ஒவ்வொரு வேத மந்திரத்தையும் உச்சரிக்கும் முன் ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரிப்பது வழக்கம். அதை கடந்து அந்த சொல்லுக்குரிய பொருள் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. அதன் பிறகு வரும் வேதத்தின் பொருள் என்ன என்பதுதான் முக்கியம் குமாரா. ஓ, அப்படியா? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, என்ன காரியம் செய்து விட்டாய்? என் வயதை கூட மதிக்காமல் சிறுவனான நீ இவ்வாறு செய்து விட்டாயே. ஓம் என்னும் மந்திரத்திற்கு யாதொரு பொருளும் இல்லை என்று தாங்கள் கூறினீர்கள் அல்லவா? என் கரங்களுக்கு பதில் என் கால்களை நான் பயன்படுத்தவில்லை என்று மகிழ்ந்து கொள்ளுங்கள். தெரியாது என்றால்
நான் அறியேன் பராபரமே என்று தாங்கள் பதிலுரைக்க வேண்டும். தங்கள் மனம் போல் ஒரு பதிலை கூறக்கூடாது. அதை இந்த உலகம் மன்னிக்காது. புரிந்ததா? இப்போது பாருங்கள். உலகிற்கே நிரபராதி என நிரூபணம் செய்யத்தான் இறைவன் குற்றமே செய்யாத ஒருவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறான்.